அனைத்து தமிழுலங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் மாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் 2025 ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதமை திதி மக நட்சத்திரம் கூடிய நாளில் மாசி மாதம் பிறக்கிறது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷப ராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, கும்ப ராசியில் சூரியன், சனி மற்றும் புதன், மீன ராசியில் சுக்கிரன் மற்றும் ராகு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் மற்றும் சனி சேர்க்கை இந்த மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. ரிஷப ராசியில் குரு, மீன ராசியில் சுக்கிரன் என பரிவர்த்தனை ஆகின்றார்கள். மாசி 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். மாசி 14ஆம் தேதி மீன ராசியில் புதன் நீச்சம் அடைகிறார். மாசி மாதம் பல வகைகளிலும் சிறப்பு வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் பார்க்கப்படுகிறது. இது இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபட சிறப்பான மாதம் என சொல்வார்கள். ஆனால் மாசி மாதம் அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு, அனைத்து விதமான நலன்களை பெறுவதற்கும் உகந்த மாதமாகும். பொதுவாக அமாவாசை நாள் தான் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க சிறந்த நாளாக கருதப்படுவார்கள். ஆனால் மாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பான பலன்களை தரும் என கூறப்படுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் நடக்கும் மாசி மகாமகம் இந்த மாதத்தில் தான் நடைபெறும். மாசி மகம் என்பது மாசி மாத பௌர்ணமியுடன் சேர்ந்து வரும் மக நட்சத்திர நாளாகும். இது இந்துக்களால் கொண்டாடப்படும் ஒரு சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளில் கடலாடும் விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மகம் பித்ருதோஷம் நீக்கும், தடைகள் நீக்கும் புனித நாளாகும். மாசி மகம் நாளில் புனித நீர் நிலைகளில் நீராடினால் புத்திரபாக்கியம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் கோவிலில் மாசி மக திருவிழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு இத்தகைய புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. மாசி மகத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் நல்லது நடக்கும். வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள். வாழ்வில் வளம் பெற வைக்கும் விரதங்களில் ஒன்று சிவராத்திரி, மற்றொன்று நவராத்திரி. சிவபெருமானை நாள் முழுவதும் தியானித்து 6 கால பூஜையும் கண்டு கழித்தால் 16 பேறுகள் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி என்பது ஆண்கள் மேற்கொள்ளும் விரதம். நவராத்திரியோ பெண்கள் உபவாசம் இருந்து அம்பிகையை வழிபட்டு பலன் பெறும் விரதமாகும். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களே, மாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி அஷ்டமாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். குடும்பஸ்தானத்தில் சனி இருப்பதால் குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு இதயத்தை வாட வைக்கும். புதிய முயற்சிகளில் மற்றவர்களை நம்பி செயல்பட இயலாது. பொறுப்புகளை சொல்வதால் சிக்கல்கள் ஏற்படும். துரிதமாக முடிவடைய வேண்டிய காரியங்கள் கூட இழுபறி நிலையில் இருக்கும். இக்காலத்தில் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று யோக பலம் பெற்ற நாளில் வழிபட்டால் நல்லது நடக்கும். இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரியன் தனாதிபதி சனியோடு சேரும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். பொருள் விரயங்களும் புதிய முயற்சிகளில் போராட்டங்களும் ஏற்படும். விடாப்பிடியாக செயல்பட்ட சில வேலைகளை முடித்தாலும் அவற்றில் திருப்தி இருக்காது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழல் உருவாகும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியவில்லையே என்ற கவலை அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டு பல பணிகள் பாதியிலேயே நிற்கும். குடும்பத்தில் பல பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். எவ்வளவுதான் நீங்கள் விழிப்புணர்ச்சியாக செயல்பட்டாலும் விரயங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகிறார். உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வக்ர நிவர்த்தியாவது நன்மைதான். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும். இயற்கையிலேயே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் நேரம் இது. இருப்பினும் ஏழை சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பங்களும் உடல் சோர்வும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் ஒரு சில காரியங்களை தள்ளி வைக்க நேரிடும். மாசி 14ஆம் தேதி மீனராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலும்
அவர் 9க்கு அதிபதியாக விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பம் ஏற்படும். நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். இந்த நேரத்தில் நன்மைகளை மட்டுமே சந்திக்க வேண்டுமானால் புதனுக்குரிய வழிபாடுகள் உங்களுக்கு தேவை. அனுகூலம் தரும் நாளில் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை. வெளிநாட்டு முயற்சி தாமதப்படும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கைகளில் புலரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு மந்தநிலை மாறும். சிந்தனைகள் வெற்றி பெறும். பெண்களுக்கு குடும்பத்தினரின் அனுசரிப்பு குறையும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். 5 மற்றும் 10க்கு அதிபதியானவர் சுக்கிரன். பகை கிரகமான இவர்கள் இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது நன்மை தரும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பிள்ளைகளாலும் பெருமை சேரும். நீண்ட நாள் பிரச்சனை நல்ல முடிவிற்கு வரும். வியாபாரத்தில் வேலையாட்கள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பாதையில் நின்ற கட்டிட பணி மீதியும் தொடரும். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வளர்ச்சி பாதையில் ஏற்பட குறுக்கீடுகள் அகலும். சகோதர வர்க்கத்தினரின் ஒத்துழைப்பு புலப்படும். அதன் விளைவாக பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்ள முன்வருவீர்கள். வழக்குகள் சாதகமாக அமையும். உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் அவிட்டம் 1, 2 பாதங்கள். கிரகநிலை ராசியில் சூரியன் புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில், சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில், சுக்கிரன் ராகு பஞ்சமஸ்தானத்தில், குரு ரணருண ரோகஸ்தானத்தில், செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில், கேது என கிரகநிலை உள்ளது. கிரக மாற்றங்களை பார்க்கலாம். 5/2/2025 அன்று ராசியில் இருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11/2/2025 அன்று பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். 12/2/2025 அன்று ராசியில் இருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார். 21/2/2025 அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார். 26/2/2025 அன்று அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து புதன் ராசிக்கு மாறுகிறார். மகர ராசி அன்பர்களே, நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புவர்கள். இந்த மாதம் பண தேவை அதிகரிக்கும். ராசிநாதன் சனி சஞ்சாரத்தால் இடமாற்றம் ஏற்படலாம். ஆடை அணிகலன் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். வாகன யோகம் கிடைக்கும். எதில் கையெழுத்து போடுவதா இருந்தாலும் கவனம் தேவை. எழுத்து வகையில் எதிலும் சிக்காமல் கவனமாக இருப்பது நல்லது. தனஸ்தானத்தை ராசிநாதன் அலங்கரிக்கிறார். கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பயனற்ற பயணங்கள் உண்டாகலாம். பணி நிமித்தமாக வெளியூரில் தங்க வேண்டி வரலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்களுக்குள் உதவி செய்வதற்கு முன் ஆலோசிப்பது நல்லது. பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும். வெளியூர் பயணம் செல்ல நேரலாம். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அதனால் காரிய வெற்றி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகப்படும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வேகம் காணப்படும். சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது நல்லது. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள். இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படலாம். மனோதைரியம் கூடும். எதிலும் மந்தமான சூழ்நிலை உருவாகும். ஆனாலும் கடும் முயற்சிக்கு பின் எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடியும். மனக்குழப்பம் தீரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வராமல் நின்ற பணம் வந்து சேரும். பயணங்கள் சாதகமான பலனை தரும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மன திருப்தி அளிக்காத நிலை காணப்படும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீர்கள். அவிட்டம் 1, 2 பாதங்கள். இந்த மாதம் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பரிகாரத்தை பார்க்கலாம். விநாயக பெருமானை தீபமேற்றி வழிபட காரிய வெற்றி உண்டாகும். குடும்ப கவலை தீரும்.
அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. உங்கள் வாழ்க்கை வளமும் நலமும் பெற நவகிரகங்களை வழிபட்டு வாருங்கள். நீங்கள் பல வருடங்களாக வாழ்ந்த நரக வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. சனி பகவானை முக்கியமாக வழிபாடு செய்யுங்கள். உங்களை பிடித்த அனைத்து தொல்லைகளும் நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறுவீர்கள்.